வணக்கம் நேர்களே, இது உங்கள் தமிழ் பியூட்டிக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச் மார்க் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் எப்படி பண்ணுறது. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரெச் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து ப்ராப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரெச் மார்க் வந்து எதை வச்சு பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பேஸ் என்னென்னா, வல்லாரைக்கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெச் மார்க் பண்ண போகிறோம். வல்லாரைக்கீரை வந்து நம்ம ஸ்ட்ரெச் மார்க் வந்து ரொம்ப பேஸாக இருக்குது. அது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து காய வச்சு வல்லாரைக்கீரை வந்து ஒரு 2 கட்டு வாங்கினேன். அது கூட தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்து வச்சுக்கிட்டோம், காய வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெச் மார்க் வந்து செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கோகனட் ஆயில், வல்லாரைக்கீரையோட வேக வச்சது ஃபஸ்ட்டே வந்து எடுத்துடணும். ஒரு 2 கட்டு கீரை வாங்கி ஒரு 100 ml தேங்காய் எண்ணெயில் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு பார்த்தீங்களா வல்லாரைக்கீரை, நேற்று காய வச்சோம்னா இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். லைட் க்ரீன் கலரில் இருக்கும், ஒரு எல்லோயிஷ் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவு அப்படின்னா, ஒரு 70 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 70 இல்லாட்டி ஒரு 60 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, கேஸ்டர் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்து ஆலிவ் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயில் எவ்வளோ அப்படின்னா, ஒரு 2 கிராம் தேவை. நம்ம எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஆலிவ் ஆயில். ஸோ அது வந்து எவ்வளோன்னா, ஒரு 3 கிராம் நம்மளுக்கு வந்து தேவை. அதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றாவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே நம்ம ஸ்ட்ரெச் மார்க்குக்கு வந்து குறைக்கக்கூடிய சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்னென்னா, விட்டமின் இ ஆயில். அது நம்ம வந்து ஒரு 10 ட்ராப் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வீடியோவை எதுலேயுமே ஸ்கிப் பண்ணலை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது சூப்பராக உங்களுக்கு வீடியோவாக நான் ரெடி பண்ணி எடுத்து போடுறேன். ஸோ நம்ம வந்து எல்லாம் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து பிஸ்னஸாக கூட இதை வந்து எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு க்ரீமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு யூஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, 10 ட்ராப் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம கொக்கோ பட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதாங்க கொக்கோ பட்டர். இது என்ன அளவு அப்படின்னா, ஒரு 10 கிராம்ங்க கொக்கோ பட்டர். ஸோ 10 கிராம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஷியா பட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோன்னா, ஒரு 7 கிராம் ஆட் பண்ணுறோம் ஷியா பட்டர். அதையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், பீ வேக்ஸ். ஸோ பீ வேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து எவ்வளோன்னா, அது ஒரு 7 கிராம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 7 கிராம் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து சீரிக் ஆசிட். இது வந்து ஒரு 3 கிராம் நம்மளுடைய பேஸை வந்து நல்லா கன்வெர்ட் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கெமிக்கல்லாம் கிடையாது, எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தேவை. அதை நம்ம கடைசியில் ஃபைனலில் ஊற்றணும். அது எப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா, ஒரு பாயிலில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கோம்ல, இது வந்து சில்வரு இல்லாட்டி நல்லா தாங்கக்கூடிய கண்ணாடி பாட்டில், இது 2மா தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம். எவ்வளோ டிகிரியில் ஹீட் பண்ணணும் அப்படின்னா, 70 டிகிரி வரைக்கும் அது வந்து ஹீட் ஆகணும். ஸோ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வரணும். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீ வேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கரைய டைம் எடுக்கும், மற்றது எல்லாமே சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும். வேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கரைய டைம் எடுக்கும். இது சேர்த்துருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம ஸ்ட்ரெச் மார்க்கை வந்து ஈஸியாக கரைக்கும். அதில் வந்து பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கரும்புள்ளி, வல்லாரைக்கீரை சொல்லவே தேவையில்லை. வல்லாரைக்கீரை வந்து ஃபேஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம், அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வல்லாரைக்கீரை வச்சு நம்ம ஸ்ட்ரெச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இதை வந்து நம்ம நேச்சுரலாக எடுத்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 70 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா மெல்ட்டாக கரைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும்.
இதை நம்ம வந்து கூல் டவுன் பண்ணணும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு கூல் டவுன் பண்ணாலும் ஓகே. இல்லை அப்படின்னா நான் வீடியோக்காக ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வச்சு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே வேணாலும் உங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்து இது கூட நான் வந்து லாவெண்டர் ஆயில், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்றனால இது லைட்டாக நான் பிளெண்டிங் கொடுக்குறேன். பிளெண்டிங் கொடுக்கும்போது ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இது க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா இன்னும் மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பிளெண்ட் ஆகி கொடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன், பிளெண்டிங் கொடுக்குறேன். எல்லாம் பிளெண்டிங் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு க்ரீம் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பிளெண்டிங் கொடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ எல்லா அளவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே அளவில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் கொடுக்க கொடுக்க உங்களுடைய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. லைட் எல்லோயிஷாக மாறிக்கிட்டு இருக்கும், டார்க் எல்லோவாக இருந்தது. ஸோ நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் க்ரீம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் மாதிரி ஃபீல் ஆகவே ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் பிளெண்டிங் கொடுக்கறது. ஸோ பிளெண்டிங் வந்து கொடுத்தாச்சு, நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லாவெண்டர் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, எசென்ஷியல் ஆயில், அது வந்து ஒரு ஸ்மெல்லுக்காகவும் அதுவும் ஸ்ட்ரெச் மார்க்கு வந்து முக்கியமான பேஸாக இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு 2.5 கிராம், ஒரு 10 ட்ராப் வர்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு 10 ட்ராப் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து பிளெண்டிங் கொடுக்கலாம். இது ஃபுல்லாக நான் வந்து பிளெண்டிங் வந்து கொடுத்துட்டேன். இதை நீங்கள் பிஸ்னஸாகவும் கொண்டு போகிறவங்க கொண்டு போகலாம், இல்லை உங்களோட ஓன் யூஸ்க்காக ட்ரை பண்ணலாம். இதை ஒரு டைம் 1 கிராம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு இதை ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்கள் வயிற்றில் இருக்க ஸ்ட்ரெச் மார்க்கும், இல்லை ஜென்ஸுக்கெல்லாம் அந்த ஷோல்டர் கிட்டக்க ஸ்ட்ரெச் மார்க் வரும். ஸோ அதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்போம், அப்போ வந்து ஸ்ட்ரெச் மார்க் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நல்லா வந்து சூப்பராக க்யூர் ஆகி கொடுக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட்டை சொல்லுங்கள். நல்ல ஒரு எஃபெக்டிவாக வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச் மார்க்குங்க. இது வெளியில் அதிக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்குக்கு ஒரு டப்பா எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. நம்ம இதில் எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்மளுடைய வல்லாரைக்கீரையோட ஒரு கலரு, பேக்ஸோட கலரு, ஸோ எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு எல்லோயிஷாக கிடச்சிருக்கு, சூப்பராக கிடச்சிருக்கு ஸ்டிச் மார்க். நீங்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.